அனிமேஷன் ரிக்கிங் யூனிட்டி. நீங்க GTA இல்லனா அன்சார்ட்டட் மாதிரியான கேமை விளையாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல இருக்கிற மூவ்மெண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த மூவ்மெண்ட் தான் நம்ம இந்த கேம்லயே இம்மர்சிவா இருக்க வைக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னதுன்னா, இதுக்கு இவங்க டன் ஆஃப் அனிமேஷன்ஸை பிளெண்ட் பண்ணி தான் இந்த ஒரு அத்தன்டிக்கான மூவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். பட் ஆனா அதுக்கு அந்த அனிமேஷன்ஸ் மட்டுமே காரணம் இல்ல. ஏன் இந்த கேம்ல எல்லாத்துலயும் மூவ்மெண்ட் ரொம்பவே அத்தன்டிக்கா இருக்குன்னா அதுக்கு காரணம் தான் மோஷன் மேட்சிங். மோஷன் மேட்சிங்னா பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பொறுத்த அளவுக்கு நம்மளோட அனிமேஷன்ஸ் மாடிஃபை ஆனா அதுதான் என்னுடைய மோஷன் மேட்சிங்னு சொல்லுவோம். இதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் பேர் தான் இன்வெர்ஸ் கினமேட்டிக்ஸ். இன்வெர்ஸ் கினமேட்டிக்ஸ்ங்கிறது இட்ஸ் கினமேட்டிக்ஸ் பட் இட்ஸ் இன்வெர்ஸ். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட கேரக்டருக்கு வந்து ஒரு ஹாய்ங்கிற அனிமேஷன், ஜஸ்ட் கையை தூக்கி ஹாய் சொல்ற மாதிரி ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ண போறேன்னா, ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் லைக் பிளெண்டர்ல ஹாப்பின் ஆகி ஒரு லிம்ஸையும் அதுக்கேற்ற பொசிஷன்ல வச்சு அதுக்கப்புறம் கடைசி அதை நான் அனிமேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ஈஸியா பண்ணா எப்படி? ஜஸ்ட் என்னோட ஹேண்டோட பாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாமை மட்டும் மூவ் பண்ணா என்னோட மற்ற ரெண்டு ஜாயிண்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆனா அங்கதான் நமக்கு இன்வெர்ஸ் கினமேட்டிக்ஸ் யூஸ் ஆகும். இந்த இன்வெர்ஸ் கினமேட்டிக்ஸ் என்ன பண்ணுனா, ஒரு ஜாயிண்ட்டை மூவ் பண்றது மூலமா அது கூட அட்டாச் இருக்கிற மற்ற ஜாயிண்ட் அதுக்கு ரிலேட்டிவா எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத ஒரு கால்குலேஷன் மூலமா டிட்டர்மைன் பண்ணா அதுதான் இன்வெர்ஸ் கினமேட்டிக்ஸ். இந்த இன்வெர்ஸ் கினமேட்டிக்ஸை நம்ம யூனிட்டில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யூனிட்டி நமக்காக ப்ரொவைட் பண்ணிருக்க பேக்கேஜ் தான் அனிமேஷன் ரிக்கிங். So this video is all about the introduction to animation rigging. So let's get right on into it. நீங்க எந்த ஒரு யூனிட்டி ப்ராஜெக்ட் திறந்தாலும் அதுல டிஃபால்ட்டா அனிமேஷன் ரிக்கிங் இருக்காது. அனிமேஷன் ரிக்கிங்கிற பேக்கேஜை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு go to Windows பேக்கேஜ் மேனேஜர். பை த வே நான் யூனிட்டி 6 யூஸ் பண்றேன். யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா நீங்களும் யூனிட்டி 6 யூஸ் பண்ணுங்க. ஹைலி ரெக்கமெண்டட். இந்த பேக்கேஜ் மேனேஜர் பார்க்க இப்படி தான் இருக்கும். இல்லை யூனிட்டி ரெஜிஸ்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ரிக்கிங்னு டைப் அடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் வில் ஹேவ் அனிமேஷன் ரிக்கிங் அண்ட் தென் கிளிக் இன்ஸ்டால். இது இன்ஸ்டால் ஆகி எல்லா ஸ்கிரிப்டும் கம்பைல் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மெனு பார்ல எக்ஸ்ட்ராவாக ஒரு டேப் ஆட் ஆகிருக்கும். அதுதான் அனிமேஷன் ரிக்கிங். இந்த அனிமேஷன் ரிக்கிங்கிற டேப்பை கிளிக் பண்ணோடனே நமக்கு பஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். இதை பற்றி நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஸோ ஒரு பேக்கேஜ் அரைச்சு உருவாக்குறாங்கன்னா அதுக்கு பேசிக்காக அவங்க ஒரு ஒர்க் ஃப்ளோ டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அனிமேஷன் ரிக்கிங் இருக்கிற ஒர்க் ஃப்ளோ தான் இந்த ரிக் செட்டப். ஒரு ரிக்கை செட்டப் பண்ணுறதுக்கு நான் எம்டி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ போல அது பிளேயர்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த உருவாக்குனவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு அனிமேட் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும், அனிமேட் இருந்தால் மட்டும் தான் அதில் என்னால் அனிமேஷன்ஸ் ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீடிட்டர்மைன் தான் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அனிமேஷன் ரிக்கிங் அப்ளை பண்ணணும்னாலும் அதில் ஒரு அனிமேட்டர் இருக்கணும். ஸோ இதில் ஜஸ்ட் நான் சிம்பிளாக அனிமேட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த அனிமேட்டர் மேலே தான் நான் வந்து ஒரு ரிக்கை பில்ட் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற காம்பனன்ட் தான் ரிக் பில்டர். இந்த ரிக் பில்டர் தான் என்னோட அனிமேஷனில் என்னென்ன ரிக் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கைக்கு ஒரு ரிக் வச்சுப்பேன், தலைக்கு ஒரு ரிக்கு, என்னோட ஸ்பைனுக்கு ஒரு ரிக்கு, இந்த மாதிரி ஒரு ரிக்கையும் பில்ட் பண்ண போகிறது இந்த ரிக் பில்டர் தான். இந்த ரிக் பில்டரை பார்த்தா நமக்கு எத்தனை ரிக் வேணுமோ அத்தனை ரிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்களா, இதான் 0th இண்டெக்ஸ் 1 2 and 3. இந்த ஆர்டர் பற்றி தான் ஒரு ரிக்குமே அப்ளை ஆகும். எந்த ரிக் டாப்ல இருக்கோ அதுக்கு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், எந்த ரிக் கடைசியில் இருக்கோ அதுக்கு லீஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ரிக் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரிக் பில்டருக்கு ஒரு சைல்டாக இன்னொரு ஆப்ஜெக்டை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கு பிளேயர் கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் கிரியேட் எம்டி. இதுக்கு வந்து நான் இப்போ வந்து சைல்டு ரிக்னு பேர் வச்சுக்கிறேன், சைல்டு ரிக். அண்ட் தென் இதை நான் ரிக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதில் ரிக்குங்கிற ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணணும். ரிக் பார்த்து நமக்கு ஒரு வார்னிங் காட்டுது, ரிக் காம்பனண்ட் இஸ் நாட் ரெஃபரன்ஸ். அதாவது இந்த ரிக் வந்து எங்கேயுமே ரெஃபரன்ஸ் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்ம எங்கே எடுப்போம்னா, ரிக் பில்டர் ஒன்று உருவாக்கணும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல எடுப்போம். இந்த ரிக் பில்டரை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சைல்டு ரிக்கை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டலாம். எனக்கு மற்ற எந்த ரிக்குமே வேணாம், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரிக்கை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைல்டு ரிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிக்குங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்கு. இந்த ரிக்குங்கிற காம்போனன்ட்ல எனக்கு வெயிட்டுங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கு. இந்த வெயிட் தான் என்னோட ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் போக சொல்றேன். கன்ஸ்ட்ரெயின்ஸ் எந்த அளவுக்கு என்னோட அனிமேஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுதுங்கிறது முடிவு பண்ணும். ரிக் வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மொத்தத்தையும் ஓவர் ரைட் பண்ணி நம்ம என்ன ரிக் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ அந்த ரிக் டேக் ஓவர் பண்ணிவிடும் நம்மளோட அனிமேஷன்ஸ். இப்போ இந்த சைல்டு ரிக்குள்ள தான் என்னோட ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க போகுது. அனிமேஷன் ரிக்கிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு 12 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க மாட்டோம். ஜஸ்ட் 4 முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி மட்டும் தான் தெரிஞ்சுப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 IK கன்ஸ்ட்ரெயின், மல்டி எய்ம் கன்ஸ்ட்ரெயின், மல்டி பேரண்ட் அண்ட் மல்டி பொசிஷன் அண்ட் ரொட்டேஷன். இந்த 4 கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட டெவலப்மெண்ட் ஜர்னில யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஒரு ரேர் சினோரியோஸ்ல தான் மற்ற 8 கன்ஸ்ட்ரெயின்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு கன்ஸ்ட்ரெயினை கிரியேட் பண்றதுக்கு இந்த ரிக் காம்பனன்ட் எதுல இருக்கோ அந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேரண்டா தான் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் இருக்க முடியும். அதனால இந்த சைல்டு ரிக் அழுத்திட்டு ரைட் கிளிக் ஹிட் கிரியேட் and then I'm going to name that as constraint. இந்த constraintல தான் நம்ம ஆட் பண்ண போற எல்லா கன்ஸ்ட்ரெயினுமே ஆட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 2 IK கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து 2 டைப் அடிச்சா போதும், எனக்கு IK கன்ஸ்ட்ரெயின் வந்துடும். இதுல தான் என்னென்ன போனை கண்ட்ரோல் பண்ண போறோம், எது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண போறோம், எதை வச்சு கண்ட்ரோல் பண்ண போறோம்னு எல்லாமே நமக்கு ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் வச்சு சொல்ல முடியாது. இப்போ நம்ம மிக்ஸாமல் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸாம்பிளா நம்மளோட எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. இது மிக்ஸாமல் இருக்கிற ஒரு ஃப்ரீ கேரக்டர். இப்போ இந்த கேரக்டரை எப்படி நம்ம ரிக் கன்ஸ்ட்ரெயின் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கிற மேஜர் பிரச்சனை என்னதுன்னா, இந்த ரிக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய போன்ஸ் இருக்கும். நீங்க இந்த கேரக்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா தெரியும், எக்ஸ்பாட், மிக்ஸமோ ஹிப்ஸ்,
பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் நிறைய இருக்கும். நீங்கள் ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ராப் டவுன் அழுத்துனீங்கன்னா அது எல்லாமே ட்ராப் டவுன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அது திரும்பிட்டு டன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆக்சுவல் கேம் ஆப்ஜெக்ட் தான். ஒன்றுமே ஒரு போனு குறிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரைட் பிங்கி இது வந்து இந்த பிங்கி ஃபிங்கர், அதாவது நம்ம சுண்டு வரல குடிக்கிறதா இது இந்த போன் இருக்கும். இந்த ரைட் ஃபோர் ஆர்ம், இந்த மாதிரி ஒரு போனுமே ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்டாக இருக்கும். இது மூலமாக தான் நம்மளோட அனிமேஷன் வந்து நம்மளோட கேரக்டரோட அப்ளை ஆகும். இது ஒன்றுத்தையும் நம்மளால் அனிமேஷன் ரிக்கிங் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அனிமேட்டர் இருக்கணும், ஒரு ரிக் பில்டர் இருக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நம்ம மேனுவலாக அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு தான் இந்த அனிமேஷன் ரிக்கிங் ட்ராப் டவுன் இருக்குது. நான் சிம்பிளாக எந்த கேரக்டரில் அனிமேஷன் ரிக்கிங் அப்ளை பண்ண போகிறோம் அந்த கேரக்டர் அழுத்திட்டு go to animation rigging and then rig setup. இது தானாகவே ஒரு அனிமேட்டர் அந்த ரிக் பில்டரை தானே ஆட் பண்ணிக்கும். அதே மாதிரி ரிக்ங்கிற ஒரு காம்பனண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் கம்ஸ் இன் ஹேண்டி. இந்த ரிக் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள தான் என்னோட கன்ஸ்டன்ஸ் இப்போ போட போகிறேன். எப்பவும் போல ஒரு கன்ஸ்டன்ட் உருவாக்குறேன். என்னோட 2 போன் ஐகே கன்ஸ்டன்ஸ் 2 ஐக்கேன்னு பேர் வச்சுக்கிறேன். இதில் வந்து என்னோட போன்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடணும். என்னோட டிப், மிட் அண்ட் ரூட் போன் என்ன, நான் எது ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ண போகிறேன், அதோட மிடில் என்ன இருக்குது, டிப்பாக என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லெஃப்ட் கை ஆக்சஸ் பண்ண போறேன்னா இந்த ஹேண்டு தான் என்னோட டிப், இதுதான் என்னோட மிட் போன், இந்த பைசப்ஸ் தான் என்னோட ரூட் போன். என்னால இப்போதைக்கு விஷுவலாக பார்க்க முடியல. இது விஷுவலாக பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அனிமேஷன் இருக்கீங்களே போன் ரெண்டர்னு ஒரு காம்பனன்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸில் இருக்கிற இத்தனை போனு, இந்த அத்தனை போனையுமே நமக்கு வந்து கிஸ்மோஸாக ரெண்டர் பண்ணி கொடுக்கும். அது பார்க்க எப்படி இருக்குன்னா சிம்பிளாக இந்த மிக்ஸிப்ஸ் அழுத்திக்கிட்டு go to animation rigging and then bone render setup. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு போன் வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒன்றுமே நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு போனை குறிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று அழுத்தும் போது நம்மளால அந்த போனை வந்து மாறுறத நம்மளுடைய ஹைரார்க்கியில் பார்க்க முடியுது. ஒரு போன் அழுத்தும் போதும் இது பயன்படுத்துறது மூலமாக நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடும்போது 2 போன் ஐகே கன்ஸ்டன்ட்ல இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் ஆக்சஸ் பண்ண போறேன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஐக்கேவை இல்லை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது அது காணா போயிடும். 2 போன் ஐகே கன்ஸ்டன்ட்ஸை லாக் பண்ணிட்டு டிப்பை வந்து என்னோட ஹேண்ட், ஸோ ஹேண்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டிப்பில் போடுறேன். மிட் போன் வந்து என்னோட ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் தென் ரூட் போன் வந்து என்னுடைய பைசப்ஸ். இப்போ நான் இது 3 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டாச்சு. பட் ஆனால் நான் இது எதை வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறேன், அங்கே தான் என்னோட டார்கெட் வருது. இந்த டார்கெட்டுங்கிறது என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக நீங்கள் 2 போன் ஐக்கே கன்ஸ்டன்ட் அழுத்திட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஆட்டோ செட்டப் ஃப்ரம் டிப் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அழுத்திங்கன்னா அதெல்லாம் ஆட்டோவாக ஃபில் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் கலர் வந்து என்னோட டார்கெட், இது வந்து என்னுடைய ஹிண்ட். இன்ட்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம முட்டியை தான் இன்ட்னு சொல்லுவாங்க. நம்ம முட்டி வந்து எந்த இடத்துல இருந்தால் அது வந்து கரெக்டான ரொட்டேஷனை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹிண்ட். இதை இங்கே கொடுத்துட்ட உடனே இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு சைல்டா 2 கிரியேட் ஆகிடும். ஒன்று டார்கெட், இன்னொன்று ஹிண்ட். இதை 2 வச்சு தான் என்னோட ஹேண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போதைக்கு என்னால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அனிமேஷன் ரிக்கிங்கிறது எடிட்டர் டைமில் ஒர்க் ஆகாது, ஆனால் ரன் டைமில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளே பண்ண எந்த டிஃப்ரென்ஸ் இருக்குமே தெரியல. இப்போ நான் இதை மூவ் பண்ண ட்ரை பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு சில இடத்துல நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குது. பட் ஆனால் மற்ற எந்த இடத்துலையுமே எனக்கு மூவ்மெண்ட் சரியாக கிடைக்கல. இதுக்கு காரணம் என்னதுன்னா அனிமேஷன் ரிக்கிங்கிறது ரூட் மோஷன்ஸை மட்டும் தான் டிரைவ் பண்ண முடியும். இது எல்லாமே ஸ்டாட்டிக் மோஷன்ஸ்ன்ற காரணத்தினால அதில் சரியாக ஒர்க் பண்ண முடியலை. ஸோ நம்ம ரூட் மோஷன்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்மளோட அனிமேட்டர் போயிட்டு அண்ட் தென் ஹிட் அப்ளை ரூட் மோஷன்ஸ், தட்ஸ் இட். இப்போ நம்மளுடைய ரிக் ஒழுங்காக ஒர்க் ஆகும். இப்போ கூட ஏன் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா அந்த ஹிண்ட் காரணமாக தான். இந்த இன்ட்டு வந்து சொன்ன பத்தில இன்ட்டு தான் முட்டி எந்த இடத்துல மடங்க போகுதுன்னு முடிவு பண்ணுறது. இந்த முட்டியை தூக்கி நல்லா பின்னாடி வச்சிருக்கீங்கன்னா பார்த்தீங்களா அந்த முட்டி நகர்றது உங்களுக்கு தெரியுதா, அந்த எல்போ ஜாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஹிண்ட்டை குறிக்கும். இப்போ நான் டார்கெட்டை என்னால் ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியும். ஜஸ்ட் என்னோட ஹேண்டோட டிப்பை மூவ் பண்ணுறது மூலமாகவே என்னோட எல்போஸும் சரி என்னோட பைசப்ஸும் சரி தானே மூவ் ஆகுது. இந்த மாதிரி இந்த டார்கெட்டை டைனாமிக்கா ரன் டைமா ஸ்கிரிப்டில் நம்மளால ஆக்சஸ் பண்றது மூலமா நம்மளால ரொம்ப ரியலிஸ்டிக்கான மூவ்மெண்ட்ஸ் இந்த GTA 5ல இருக்கதா இருக்கட்டும், அன்சார்ட்டட்ல இருக்கதா இருக்கட்டும், நம்மளால ரன் டைம்ல எம்ப்ளாய் பண்ண முடியும். இதான் 2 போன் ஐக்கே கன்ஸ்ட்ரெயின் பண்ணும். இப்போ மற்ற கன்ஸ்ட்ரெயின் பத்தி பார்ப்போம். பிளே மோட்ல இருந்து வெளியே வந்துடலாம். வெளியே எனக்கு ஏற்கனவே ஒரு கேம் ஆப்ஜெக்ட்ல 2 போன் ஐக்கே கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. இப்போ நான் இதுல வேற ஏதாச்சும் இன்னொரு 2 போன் ஐக்கே கன்ஸ்ட்ரெயினை ஆட் பண்ண ட்ரை பண்ணனா என்னால் முடியாது. ஏன்னா ஒரு ரிக்கோட ஒரு சைல்டில் ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் தான் இருக்க முடியும். இன்னொரு காம்பனன்ட் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணால் போதும். அதுக்கு நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு போன்ஸ் கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரெயின் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி எய்ம் கன்ஸ்ட்ரெயின் போட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற கன்ஸ்ட்ரெயின்ஸை ஒரே கேம் ஆப்ஜெக்ட்ல வச்சுக்க முடியும். பட் ஆனால் ஒரே கன்ஸ்ட்ரெயின்ஸை ரிப்பீட்டடாக ஒரே கேம் ஆப்ஜெக்ட்ல வச்சுக்க முடியாது. ஸோ மல்டி எய்ம் கன்ஸ்ட்ரெயின். இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து எய்ம் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட தலையை வந்து எய்ம் பண்ண போகிறேன். இப்போ இதை லாக் பண்ணிட்டு இப்போதைக்கு 2 போன் ஐக்கே கன்ஸ்ட்ரெயின் வேணாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். மல்டி எய்ம் கன்ஸ்ட்ரெயின். இந்த மல்டி எய்ம் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஒரு விஷயத்தை எய்ம் பண்ண போகுது. என்னோட தலையை வந்து எய்ம் பண்ண போகிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஜெக்ட்ல என்னோட தலையை கொடுத்துட்றேன். தென் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் எதை நோக்கி பார்க்க போகுதுன்னா ஒரு டார்கெட் ஏற்கனவே கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த டார்கெட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுறேன். இப்போ நான் ப்ளே மோட் போனேன்னா திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ்.
என்னோட தலை வந்து என்னோட டார்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் டார்கெட்டை மூவ் பண்ணனா என்னோட தலையும் அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டிவாக மூவ் ஆகும். என்னோட தலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வெயிட் பேராமீட்டர் தான் எல்லாத்தையும் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போதுன்னு முடிவு பண்ணும். இப்போ நான் அந்த வெயிட்டை குறைச்சேன்னா என்னோட தலை வந்து நார்மலான பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வெயிட் ஏற்றினேன்னா தலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் தலையை வந்து இங்கே கீழே பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சிக்னிஃபிகண்டாக தெரியும். இப்போ நான் வெயிட்டை குறைச்சேன்னா நார்மல் இதுக்கு போயிடுச்சு, வெயிட் அதிகப்படுத்தினா கரெக்டாக அங்கே பார்க்குது. இந்த மாதிரி வெயிட்டை நம்ம டைனாமிக்காக ரன் டைமில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணால் இது மாதிரி ரொம்ப ரியலாஸ்டிக்கான மூமெண்ட்ஸ் நம்மளால் கேம் பிளேல கொண்டு வர முடியும். இதை வச்சு தான் அந்த என்பிசி நம்ம வந்து நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா வெப்பன் எக்யூப் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த வெயிட்டுங்கிற பேராமீட்டர் வச்சு தான் நம்ம ஃபியூச்சரில் வர வீடியோஸில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் மற்ற பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னா நீங்களே அதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான். அது மாதிரி செட்டிங்ஸில் எந்தெந்த ஆக்சஸ் வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன், எந்த அளவுக்கு என்னோட லிமிட் இருக்கணும், அந்த லிமிட் இருக்குது இதெல்லாம் மூவ் ஆக முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் மல்டி பேரண்ட். மல்டி பேரண்ட்டுங்கிறது இஸ் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி ஒன். இப்போ நான் என்னோட தலையை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். இப்போ தலை தான் வந்து பேரண்டாக இருக்க போகுது. எதுக்கு பேரண்டாக இருக்க போகுதுன்னா என்னுடைய டார்கெட்டுக்கு பேரண்டாக இருக்க போகுது. யூனிட்டியில் உங்களுக்கு ஐஆர்கி மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சா இந்த கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படி ஒரு சைல்டுமே பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவாக தான் மூவ் பண்ணுவோம், அந்த மாதிரி தலை எதுக்கு பேரண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெக்குக்கு பேரண்டாக இருக்கு. கழுத்தை பேஸ் பண்ணி தான் தலை மூவ் ஆக போகுது. நான் அதை ஓவர் ரேட் பண்ணி என்னோட டார்கெட்டை பேஸ் பண்ணி மூவ் ஆகுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணனா என்னோட தலை வந்து எங்கே போயிடுச்சுன்னு பாருங்க, என்னோட டார்கெட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நான் டார்கெட்டை மூவ் பண்ணனா என்னோட தலையும் அது கூட சேர்த்து மூவ் ஆகும். என்னதான் என்னோட தலை வந்து என்னோட நெக்குக்கு சைல்டாக இருந்தாலும் இப்போதைக்கு என்னோட தலை என்னோட டார்கெட்டுக்கு தான் சைல்டாக இருக்கு. இப்போ நான் வெயிட்டை குறைச்சனா தலை வந்து நெக்குக்கே போகுது, வெயிட் அதிகப்படுத்தினா தலை டார்கெட்டுக்கே வருது. இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் அனிமேஷன் ரிகிங் மூலமா கொண்டு வர முடியும். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும் போதும். நெக்ஸ்ட் GTA 5 நம்ம தமிழ்ல பண்ணலாம். மோரோவர் பார்த்தீங்கன்னா மல்டி பொசிஷன் ஒன்று இருக்கு. ஆஸ் நேம் இண்டிகேட்ஸ் இந்த பொசிஷனை மட்டும் இன்ஹெரிட் பண்ணும். மல்டி ரொட்டேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து ரொட்டேஷன் மட்டும் இன்ஹெரிட் பண்ணும். மல்டி பொசிஷனுங்கிறது ஒரு பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். மல்டி ரொட்டேஷனுங்கிறது ஒரு ரொட்டேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் முன்னாடி பண்ண அந்த மல்டி பேரண்ட் பிஹேவியர் நமக்கு கிடைக்கும். வெல் ஐ ஹோப் யூ கெட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அனிமேஷன் ரிகிங். நெக்ஸ்ட் ஒரு குவிக் சம்மரியா நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அனிமேஷன் ரிகிங்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாட்டிக் அனிமேஷன்ஸை டைனமிக்கா ரன் டைம்ல சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல். இதுக்கு பேசிக்கா ஒரு அனிமேட்டர் வேணும். அந்த அனிமேட்டர்ல ரூட் மோஷன் சப்ளை ஆகிருக்கணும். அதே மாதிரி இந்த கன்ஸ்டன்ட்ஸ்லாம் பில்ட் பண்றதுக்கு ஒரு ரிக் பில்டர் வேணும். இந்த ரிக் பில்டர்ல சைல்டா ஒரு ரிக்ங்கிற காம்போனன்ட் இருக்கும். இந்த வெயிட்டை வச்சு நான் டைனாமிக்கா எந்த அளவுக்கு என்னோட அனிமேஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுதுங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அனிமேஷன் ரிக்கிங்க பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அதுல பார்த்த 4 கன்ஸ்டன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 போனாய்கே கன்ஸ்ட்ரெயின், மல்டி எய்ம், மல்டி பேரண்ட், மல்டி பொசிஷன் அண்ட் மல்டி ரொட்டேஷன். இதை தவிர்த்துட்டு பேலன்ஸ் ஒரு 8 கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே அதுக்கு தேவையான டிஃபரன்ஸான ஒர்க்கை பார்க்கும். அதை பத்தி ஃபர்தரா ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமா நீங்க ஏதாச்சும் புதுசா கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேக் ஷூர் டு லீவ் அ லைக். அதே மாதிரி சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் hit the bell icon. My name is Angelo. Thanks for watching. I will see you in the next video. Make sure to please register my game on Play Store. See ya.